வளர்ப்பாக கருத்துடனே பகவான் கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? பாலர்களை என்னை நினைத்த ஆண்டு 12 அளவுதான் இருந்தீர்களே. நாங்கள் வேற யாரும் இல்லையா, சண்டத்திக்கு பிள்ளைகள். சரி, இதற்காக உங்களை நினைத்தோம் என்றால் எங்களுக்கு வரங்கள் சில வேண்டும். எங்களுக்கு எப்படிப்பட்ட வர வேண்டும் தெரியுமா பகவானே? நினைத்தார் பகவான். சண்டத்தி மக்களா? ஆமா. சண்டத்திக்கு மக்கள் என்றால் எனக்கு நீங்கள் பிள்ளை அல்லவா? பிள்ளைகளே, என்ன தகப்பன் இறந்த செய்தி யாம் அறிந்தோம். சரி, உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கள், யாம் தருவோம். நாங்க என்ன வரம் கேட்டாலும் நீங்க தருவீங்களா? நிச்சயம் தருவோம். அப்படியானால் இதோ கேட்கின்றோம். என்ற போது தாருகன் எழுந்தான். அம்மா, தலை மூத்தவனாக அவன் என்று. சரி, பகவானோடு கேட்டால் பாருங்கள். கேட்கிறான். 7 நல்ல கடலுக்கு அப்பால் இரும்ப ஆலை கோட்டையிட்டு, 7 நல்ல கடலுக்கு அப்பால் இரும்ப ஆலை கோட்டையிட்டு, இரும்ப ஆலை கோட்டையிட்டு உலகை ஆள வேண்டும். யார் ஒருவர் வந்தாலும் அவர்களையும் கொல்ல வரும். யார் ஒருவர் எதிர்த்தாலும் அவர்களையும் கொல்ல வரும். அசுரன் கட்டு போனால் 9 அசுரன் ஒரு துள்ளி உதிரத்திலே 9 அசுரன் பிறக்க வேண்டும். ஒரு துள்ளி உதிரத்திலே 9 பிறக்க வேண்டும். கருக்க படைக்க வரும். கருக்க படைக்க பகவானே, எப்படிப்பட்ட வர வேண்டும் தெரியுமா? எப்படி? 7 கடலுக்கு அப்பால் இரும்பாலை கோட்டை கட்டி இருந்துலகி ஆழ்வதற்கு எங்களுக்கு வர வேண்டும். அந்த வரத்தையும் தந்தோம். என்ன வேணும்? ஒரு அசுரன் பட்டு போய் விட்டால் மறு அசுரன் உடனடியாகவே பிறக்க வேண்டும். அது போலவே உனக்கு வேண்டும். ஒரு துள்ளி உதிரத்திலே 9 அசுரர் பிறக்க வேண்டும். உன் எண்ணம் போல் ஆகட்டும். அப்படியானால் எங்களுடைய கையில் இருந்து ஒரு ஆயுதம் பறிபோய் விட்டால் மறு ஆயுதம் உடனடியாகவே கிடைக்க வேண்டும். உடனே கிடைக்கும். அது மட்டுமல்ல பகவானே, இந்த உலகத்திலே எங்களுக்கு சாக்காலம் என்பதே வரக்கூடாது. சாக்காலம் இல்லாத வரம் என்னால் தர முடியாதுடா. வரத்தை மாற்றி கேளுங்கள், மாற்றுபடி செய்யவும். மனதிலே நினைக்கின்றார். இந்த உலகத்திலே ஆண்கள் ஆண்களோடு சண்டையிட வருவாங்க, பெண்கள் ஆண்களிடத்திலே சண்டை போடவா வருவாங்க. ஆனா ஜெயிக்க முடியாது. ஆமா. அதனால இந்த பெண்ணை மனதிலே எப்பொழுது ஏளனமாக எண்ணினார் பகவானே, அதாவது ஆணொருவர் கையாலே அழியாத வரமெங்களுக்கு வேண்டும். ஆண்கள் கையால் அழிவில்லாத வரம். ஆமாம், அதையும் தந்தோம். எங்களுக்கு ஆகாய ரதம் வேண்டும் என்ற போது சரிதான் இல்லை என்று சொல்லாத பகவான் இந்த பிள்ளைகளுக்கு ஆகாய ரதமும் கொடுத்து போய் வா என்று அனுப்பிவிடவும் வரம் பெற்ற பிள்ளைகள் மம்மதையோடு ரதமேறி வருகிற போது எப்படி வருகின்றார் பாருங்கள். வெற்றியுடன் தேரேறி, வெற்றியுடன் தேரேறி உடனே வரபோயே, வெற்றியுடன் தேரேறி இவர்கள் வெற்றியுடன் தேரேறி உடனே மாறபோயே, வடக்கு கோட்டை வாசலிலே, வடக்கு கோட்டை வாசலிலே வந்து நின்ற வாசதியா
தாருதலே எங்கிருந்து எங்கு போறீ ஏதேனும் தாருதலே ஏதேனும் தாருதலே எங்கிருந்து எங்கு போறீ வரத்தை வாங்கிவிட்டு சரி தாழ்தல்மார்கள் 7 பேரும் ரதத்திலே வடக்கு கோட்டை வாசல் வழியாகவே வந்து கொண்டிருக்கின்ற சரி மம்மதையோடு வருகிறார்கள் ஆமா தம்பி என்ன இனிமேல் நம்மளை யாராலும் ஜெயிக்க முடியாது. நம்ம வாங்கி வர எப்படிப்பட்ட வரோம் ஆணொருவர் கையாலே அழியாத வரத்தை வாங்கி இருக்கிறோம். ஆக சிவன் விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகள் நினைத்தாலும் ஆமா நம்மளை வெல்ல முடியாது 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 என்று மம்மதையோடு வரும்போது சரிதான் அறிந்தாள் ஆதிசக்தி பார்வதி பார்வதி இந்த வரத்தை பரிசோதிக்க வேண்டும் வேண்டும் வேண்டும். அப்படி கைலாயமலை அடிவாரத்திலே இவர்களுக்கு முன்பே தோல்வி ஆதிசக்தி பிள்ளைகளே யாரம்மா நீங்க? என்னை தெரியவில்லையா? தெரியவில்லையே. சரி சாதாரண ஒரு பெண் என நினைத்துக் கொள்ளுங்கள். எங்கிருந்து எங்கு போறேன் அதையே நீ கேட்கிற? நீங்க யாரோடு வரம் வாங்கி வருகின்றீர்கள்? ஓஹோ பேயாண்டியிடம் பெரிய வரம் வாங்கிவிட்டு செல்லுகின்றோம். பெண்ணரசே வழியை மறைக்காமல் தள்ளிப்போ. பேயாண்டின்னு யார சொன்னீங்க? பித்தன் பிறைசூடி ஆண்டியிடம் வரம் வாங்கி விட்டு செல்லுகின்றோம் அம்மா. எல்லோருக்கும் தகப்பனாக இருக்கக்கூடிய ஆதிசிவனை பார்த்து ஆதிசிவனை சொல்லலாம் அப்பா. இந்த பாருங்க எங்களுக்கு அவர் இறப்பன் பேயாண்டி அவ்வளவுதான். சரி இருக்கட்டும். என்ன உங்கள் எண்ணம் போல் இப்படி இருக்கட்டும். அவரிடம் வரம் வாங்கி நீங்கள் எத்தனை வரம் பெற்றீர்கள். சரி என்னிடத்திலும் ஒரு வரம் வாங்கி போங்கள். ஓ உங்களிடத்தில் வரம் வாங்க வேண்டும். அதுவும் நாங்கள். அண்ணா என்ன இந்த பெண் சொல்வதை கவனித்தாயா? போயும் போயும் ஒரு வெண்ணிடத்தில் வரம் வாங்குவதா? போடு பைத்தியக்காரி, போடி இச்சை கட்டவளே. நாங்கள் வாங்கிய வரம் மண்ணோடு மண்ணழிந்தாலும் இந்த விண்ணழிந்தாலும் ஒருவரமும் வாங்குவதில்லை. போடி இச்சை கட்டவளே என்று உரைத்தான். இதை கேட்டால் பார்வதியானவள் போடி வாடி என்று சொன்னானே. அதன் பிறகுதான் பராசக்தி பார்வதி தன்னுடைய கோலத்தை காண்பிக்கிறார். தம்பி என்ன சாபம் கொடுத்தது சாதாரண பெண் இல்லடா, பராசக்தி அல்லவா? பெண் சாபம் பொல்லாதது என்று ஞாபகம் இருக்கட்டும். என்று 7 தாழ்தன்மார்களும் ஆண்டவன் கொடுத்த வரத்தின் மிகுதியினால் 7 கடலுக்கு அப்பாலே வந்தார்கள். வந்து இப்படி வைத்திருக்கிறார் வாருங்கள். எப்படி கோட்டை அமைக்கிறாங்க? 7 நல்ல கடலுக்கு அப்பால் கோட்டையிட்டு கோட்டையிட்டு 7 கடலுக்கு அப்பால் கடலுக்கு அப்பால் இருமாலை கோட்டையிட்டு கோட்டையிட்டு இருமாலை கோட்டையிட்டு தான் பிடித்து